ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. வணக்கம். ஓம் சாந்தி. இயற்கையும் ஆன்மாவும் இணைந்து நடக்கக்கூடிய இந்த நாடகத்தில் பரமாத்மா உலக மாற்றத்திற்காக இந்த பூமியில் அவதரித்துள்ளார். மாற்றம் அப்படிங்கும் பொழுது என்ன மாற்றம் அப்படின்னா, நம்முடைய சுபாவ சம்ஸ்காரத்தை மாற்றுவதற்காக இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஏற்கனவே நம்ம பார்த்தாற்போல் இயற்கையோடு தொடர்புல 3 குணங்களுக்கு ஆன்மா வசப்பட்டு தன்னுடைய சுபாவத்திற்கு அடிமையாகி விடுகிறது. இப்ப இந்த ஒரு நிலையில பரமாத்மா நம்முடைய தெய்வீக சுபாவ சம்ஸ்காரங்களை திரும்பவும் வெளியில் கொண்டு வருவதற்காக உலக நன்மையாளரான கல்யாணக்காரியான பரமாத்மா நமக்கு இந்த மாற்றத்திற்கான ஞானத்தை கொடுக்கிறார். மாற்றம் அப்படின்னும் பொழுது ஆன்மாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், நம்முடைய பழைய கர்மங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு நாம் மாறுவதற்கான ஒரு மன உறுதியோடு இந்த சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறுகிறோம். இதுல இன்னும் அடுத்ததா இறைவன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றார். சதுஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர் ஞானவானபி சதுஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யா प्रकृतेर्ज्ञानवानपि प्रकृतिं यान्ति भूतानि निग्रह किं करिष्यति प्रकृतिं यान्ति भूतानि निग्रह किं करिष्यति. இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை இறைவன் இங்க சொல்றார். ஞானவானபி, பெரிய ஞானியான ஆத்மாக்கள், மகாத்மாக்கள் கூட சதுருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக, அவர்கள் தன்னுடைய இயற்கைப்படிதான் இயங்குகிறார்கள். மனித ஸ்வபாவம் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரகிருத்தியோடைய குணங்களுடைய ஆதாரத்துல இயங்குறது ஆன்மா அப்படின்னு. எல்லாத்தையும் அறிந்த, அனைத்தும் உணர்ந்த ஞானி கூட தன்னுடைய ஸ்வபாவப்படி, தன் நேச்சர் படிதான் பல விஷயங்களை செய்யறாங்க. பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரஹ கிம் கரிஷ்யதி, அப்படிப்பட்டவர்களே தன்னுடைய பிரகிருதி படிதான் வேலை செய்யறாங்க அப்படின்னா, நிகிரகம் அப்படின்னா சப்ரஸ் பண்றது, கட்டுப்படுத்துறது. அப்ப மற்றவர்களை கட்டுப்படுத்துவதால் என்ன லாபம்? நிகிரஹ கிம் கரிஷ்யதி, நீங்க சப்ரஸ் பண்றதுனால என்ன லாபம் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ உயர்ந்த ஞானிகளே தன்னுடைய சுபாவத்தை இன்னும் மாத்திக்கல, அதுபடியே இயங்கிட்டு இருக்காங்க இன்னும். அப்ப சாதாரண மனிதர்களை போயிட்டு நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்கள ஒரேதிரியா ஒரு அழுத்தத்திற்கு கொண்டு அவங்கள நம்ம நிகிரகம்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். இப்ப இதுல என்னன்னாக்க, மனிதனுடைய சுபாவத்தை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக சிருஷ்டியை நம்ம மாத்தலாம் அப்படின்னு பொதுவா நினைக்கிறாங்க. கண்ட்ரோல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா சுபாவத்தை டைரக்டா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதோடைய விதை வேற, நமக்கே தெரியும். எண்ணங்கள் தான் அதோடைய விதை. எண்ணங்களையும் நம்மளுடைய மனோபாவம், நோக்கங்கள், உணர்வுகள் மாறாத வரைக்கும் பலனாகிய அந்த சமஸ்காரம் மாறாது. உதாரணத்திற்கு இன்னைக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க. மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிருக்கு, அதனால நம்ம நாட்டுல ரிசோர்சஸ் குறைஞ்சிடுது, இல்லாமை அதிகமாயிடும், நிச்சயமாக இதை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ சுதந்திர அடைந்த காலத்துல 30 கோடி மக்கள் இருந்தாங்க. பாரதியார் கூட பாடியிருக்கார் இல்லையா, 30 கோடி மக்கள்னு. அப்போ அதே 30 கோடி இன்னைக்கு 130 கோடியாக மாறிடுது. அப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த பிளான் ஏன் ஃபெயில் ஆயிடுது? அவங்க நினைச்சாங்க பலவிதமான யுக்திகளை கையாண்டு இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை நம்ம எப்படியாவது தடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்சது கரெக்டு தான். ஆனா அவுட்டர் வழியாக, வெளிப்புற வழியாக இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சது தவறாயிடுது. அப்போ எங்க மாற்றம் வரணுமோ அங்க மாற்றம் கொண்டு வரல, ஆனா அவுட்டர் கண்ட்ரோல் மூலமாக. இதுதான் இறைவன் சொல்ற நிகிரஹ கிம் கரிஷ்யதி. நீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணி என்ன லாபம்? அவருடைய பிளானிங் வேற, மனிதனுடைய பிளானிங் வேற.
அப்போ ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே வரணும்னு இருக்கும் பொழுது, அப்போ இப்ப கூட பாருங்க, எல்லாராலையும் இந்த மக்கள் தொகை பெருக்கத்துல ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் நாம ரொம்ப அதிகமாக மக்கள் தொகையா இருந்தாதான் நமக்கு பலம்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் நினைக்கிறாங்க குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அது எப்படி குறையும்? அதனால இயற்கை அப்படிங்கிறது, இயற்கை, இந்த உடல், புருஷ் ஆத்மா, இது ரெண்டும் சேர்ந்து ஜீவ ஆத்மாவாக செயல்களை செய்யறது. இதுல நம்ம பார்த்தாக்க இயற்கையிலையும் எந்த விதமான அவகுணமும் கிடையாது. இயற்கைனா வெளிப்புற நேச்சராக எடுத்துக்கலாம். அதுவும் கொடுக்கக்கூடிய வள்ளல் கருணை இது வாய்ந்ததுதான். அன்பு அதுக்கு வேணும். இயற்கைக்கும் இன்னைக்கு அன்பு தான் தேவை. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அன்போடு செடிகளோடு பேசும்போது கூட அதுல நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கு. நம்ம உடல் அப்படிங்கிற இயற்கையிலையும் அவகுணம் இல்லை. அப்ப ஆன்மாவும் தூய்மையானதுன்னு பார்த்தோம். அப்போ ஆன்மாவானது இந்த 3 குணங்களோடு சத்தோ ரஜோ தமோவிற்கு அடிமையாகி அவகுணங்கள்ல வந்துடுது. அப்போ இந்த சம்ஸ்காரம்ங்கிறது இப்படிதான் உருவாகுச்சு. அப்போ இப்படி உருவாகின இப்போ உதாரணத்திற்கு நீங்க ஒருத்தர்கிட்ட போய் நீங்க குழந்தைகிட்ட போய் சொல்றீங்க நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு. அது எப்படி? அப்போ எப்படி கோவப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆன்மாவோட ஞானம் வேணும். கோவப்படாம இருக்கிறதுக்கான சக்தி வேணும். அதுக்கு நான் டைரக்டா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வெற்றி கிடைக்கிறது இல்லை. அப்போ ஒரு சின்ன உதாரணம் இப்ப நம்ம பார்க்கலாம். ஒருவர் சிட்டியில, இது மனதோடைய விஷயம்தான் இது அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணம். சிட்டியில வேலை தேடி போவாரு. ஒரு நகரத்திலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போவாரு. அங்க ஒரு வயதானவர் உட்கார்ந்துருப்பாரு அந்த நகரத்துல. அவர் போய் கேட்பாரு, இந்த சிட்டியில, இந்த நகரத்துல எல்லாரும் நல்லவங்களா, எப்படி இருக்காங்க, மக்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப அந்த வயதானவர் நிமிர்ந்து அவரை பார்த்துட்டு, நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவன் சொல்லுவான், நான் பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருக்கேன்னு. உங்க ஊர்ல மக்கள் எப்படி அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவன் சொல்லுவான், எங்க ஊர்ல எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க. எந்த இடத்துலயும் எங்களுக்கு சேஃப்டி கிடையாது. யாரும் ஒருத்தர் இன்னொருத்தரோட அன்பு கிடையாது. இன்னொருத்தரையும் கீழே தள்ளணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஊர் அது. அங்க வாழவே எனக்கு பிடிக்கல. அதனால நான் இங்க வேலை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்வார். அப்ப அந்த முதியவர் சொல்லுவார், இந்த ஊர்லயும் எல்லாரும் அப்படிதான். யாருமே நல்லவங்க கிடையாது. இங்க அன்பு கிடையாது. எல்லாரும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எப்படி கெடுதல் செய்யணும்னு தான் நினைப்பாங்க இங்கேயும் அப்படின்னு சொல்வார். அப்ப அவர் யோசிப்பார், இந்த ஊர்ல நான் வேலை தேடி என்ன பிரயோஜனம்னு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஆள் வேற ஒரு கிராமத்துல இருந்து வருவார் அந்த சிட்டிக்கு. அவரும் அதே முதியவர்கிட்ட அதே கேள்வியை கேட்பாரு, இந்த ஊர்ல எல்லாரும் மக்கள் எப்படி அப்படின்னு. இவரும் அதே கேள்வியை அவரை கேட்பாரு, உங்க ஊர்ல எப்படி அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவார், எங்க ஊர்ல எல்லாமே ரொம்ப நல்லவங்க. அவ்வளவு நல்லவங்க. ஆனாக்கா அங்க ஏழ்மை அதிகமா இருக்கு. பிழைக்கிறதுக்கு வழி இல்லை. அதனாலதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். எனக்கு அங்கேயே இருக்கணும் தான் விருப்பம். அவ்வளவு ஒரு பரஸ்பர ஒற்றுமையோடு அன்போடு வாழறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த இன்னொரு சின்ன பையன் கேட்பான், தாத்தா நீ ஏன் அப்படி சொன்ன? அவர் கேட்கும் பொழுது நீ சொன்ன இந்த ஊர்ல எல்லாரும் கெட்டவங்கன்னு சொன்ன. இவர் கேட்கும் பொழுது நீ சொல்ற இந்த ஊர்ல எல்லாரும் நல்லவங்கன்னு ஏன்? அதுக்கு அவர் சொல்வாரு, நாம போட்டுக்கிட்டு இருக்கிற கண்ணாடி எண்ணம் தான் நம்ம செயல்களை நம்மள எப்படி கண்ணோட்டத்தை கொடுக்குது. அது மூலமா தான் நம்ம பார்க்குறோம். அவனுடைய எண்ணம் சரியில்லை, சுபாவம் சரியில்லாதனால எல்லாருமே கெட்டவங்களா தெரிஞ்சாங்க. இவர் நல்லவர், இவருடைய சுபாவம் நல்லவரா இருந்ததுனால எல்லாருமே நல்லவரா தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்வார். அப்போ இந்த எண்ணத்தோட தொடர்புடையது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். அப்போ பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா அப்படின்னு 2 இருக்கு. அப்போ ஒருத்தர் சுபாவத்துல எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும்னா, ஒண்ணு அவங்களுடைய பிராரப்த கர்மா. இதுக்கு முற்பிறவியிலையும் இந்த பிறவிலையும் அவங்க செய்த கர்மாவுடைய ஃபோர்ஸ் நிறைய இருக்கு. அதோடு கூட சஞ்சித கர்மானா பல பிறவிகளாக நாம கொண்டு வந்த கர்மா, அதோடு தொடர்புடைய நம்முடைய சமஸ்காரங்கள், பழக்க வழக்கங்கள். அப்போ அந்த ஃபோர்ஸ் எல்லார்கிட்டையும் இருக்கும் பொழுது, அது ஞானியாக இருந்தாலும் சரி, அக்ஞானியாக இருந்தாலும், அந்த ஃபோர்ஸை எதிர்த்து அவர்கள் வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க ஞானி கூட தன் சுபாவத்துக்கு தகுந்தாற் போலதான் எல்லாத்தையும் செய்யறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். அப்ப அந்த சுபாவத்திலையும் நம்ம மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். அப்போ அதனால இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரையுமே நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஆன்மீகத்துல ஈடுபடு. உன்னுடைய எல்லா தொழிலையும் தியாகம் செய், குடும்பத்தை தியாகம் செய், உன்னுடைய அலுவலர்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு நீ ஆன்மீகவாதியாக மாறு அப்படின்னு யாரையுமே சொல்லக்கூடாது.
அப்படி நம்ம செஞ்சாக்க ஒரு நிலையற்ற தன்மை இதை உருவாக்கும். ஏன்னா செயற்கையான அடக்குமுறை எப்பொழுதுமே வெற்றியே தராது. அவங்களே விரும்பாத வரைக்கும் ஒரு அடக்குமுறையில ஒருத்தரை நம்ம எத்தனை நாள் சும்மா இருக்க வைக்க முடியும்? நிச்சயமா ஒரு நாள் அவங்களுடைய ஒரிஜினல் குணம் வெளிப்படும். அதனால பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, ஞானியே இப்படி இருக்கும் பொழுது நீ யாரையும் அடக்குமுறையால கண்ட்ரோல் பண்ணாத. மிருகங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்குன்னு சில தனித்துவம் இருக்கு. இப்ப எறும்பு இருக்கு, அது தன்னோட கம்யூனிட்டிக்காக தான் வேலை செய்யும், சேர்த்து வைக்கும். அதே மாதிரி பசு கிட்ட இந்த ஒரு மோகம், ரொம்ப அளவு கடந்த பாசம் கன்று மேல வைக்கும். அதோடைய குணம் அது. அதே மாதிரி நாய் விசுவாசத்துக்கு ரொம்ப பேர் போனது. அதே மாதிரி நீ யார்? உன்னுடைய க்ஷத்திரிய தர்மம் என்ன? போர் செய்யறது தானே உன்னுடைய தர்மம். நீ ஞானிகளே தன்னுடைய சுபாவத்துப்படி இயங்கும் பொழுது நீயும் உன்னுடைய சுபாவம் யுத்தம் செய்யறது தானே. அதுபடி நீ ஏன் இயங்கக்கூடாது? அதன்படி இயங்கி நீயும் இந்த தர்ம யுத்தத்தை செய். அவர் சொல்றதுக்கான பொருள் இங்க அதுதான். நீயும் இந்த தர்ம யுத்தத்தை செய்தால் நிச்சயம் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த விலங்குகளுக்கு கூட தன்னுடைய தனித்துவத்துப்படிதான் இயங்குறது. அப்படின்னால உன்னுடைய தனித்துவமே யுத்தம் செய்யறது, போர் செய்யறது தான். அதனால நீ அதன்படி நீ யுத்தம் செய்தால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ. இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினோ. தயோர்ன வசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினோ. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, வெறுப்பு விருப்பு இந்த ரெண்டு விஷயம் இருக்குல்ல. இந்திரியஸ்யாந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ. நீ செயல்களை புலன்கள் மூலமாக நீ செயல்களை செய்யும் பொழுது விருப்பு வெறுப்பு இந்த ரெண்டத்தையும் விட்டுட்டு நீ கடமைகளை செய். அதாவது பற்றுன்னு சொல்லலாம், இத விருப்புன்னு சொல்லலாம். விருப்பு வெறுப்பு இது ரெண்டுமே சேர்ந்தே தான் இந்த வார்த்தையை உபயோகம், இரட்டைன்னு சொல்லலாம் இத. தயோர்ன வசமாக சேது, அவைகள் உன்னை வசப்படுத்த கூடாது. அது இந்திரிய ராகத்வேஷம் இருக்கு, நீ அதுக்கு வசப்படாத. அவைகளும் உன்னை வசப்படுத்த கூடாது. இந்த ராகம்னா இந்த இச்சை விருப்புன்னு சொல்லலாம். ராகமே அனுராகமாக மாறிடுது, ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. அது மோகத்து வரைக்கும் மனிதனை அழைச்சிட்டு போயிடுது. மோகத்திலிருந்து துவேஷமாக அது மாறுது. ராகமா இச்சை ஈடுபாடு இருக்கிறது மாறி அனுராகம் மோகம் துவேஷம்ன்ற நிலைக்கு மனிதனை கொண்டு வந்துருது. அதனால விருப்பு வெறுப்பு ரெண்டுமே ரொம்ப மார்ஜின் ரொம்ப இல்லை அப்படிங்கிறார். வித்தியாசம் ரொம்ப கிடையாது. விருப்பு இருக்குன்னா நிச்சயமா அதுவே ஒரு நாள் வெறுப்பாக துவேஷமாக மாறும். நான் முன்னேறணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் மற்றவர்கள் முன்னேறாம நான் முன்னேறணும்னு நினைக்கிறது ராகத்வேஷத்துல வருது. உதாரணத்திற்கு ஜான்சி ராணி இருந்தாங்க கவர்மெண்ட்ல. அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து நிறைய போராடினாங்க. அப்ப அவங்கள கேட்டாங்க, நீங்க இதுல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா பிரிட்டிஷ் ஆர்மிய? அப்ப அவங்க சொல்வாங்க, நான் அவங்கள தோற்கடிக்கிறதுக்காக யுத்தம் பண்ணல, என் தாய் நாட்டை ஜெயிக்க வைக்கணும், இந்த பாரத நாட்டை சுதந்திரம் அடைய வைக்கணும் தான் நான் யுத்தம் பண்றேன். அதனால நாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை, மற்றவர்கள் தோர்த்து நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நாம நினைக்க வேண்டாம். ஓம் சாந்தி.